வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எங்கேருந்து எடுக்கிறதுனா மேட்டர்ஸ் லெசன், பருப்பொருட்கள் லெசன்லேருந்து வந்திருக்க ப்ரீவியஸில் எல்லா வருஷத்துலேயும் வந்திருக்கான கொஷின்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், a homogeneous mixture of two or more metal is called. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒருபடித்தான கலவை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா தமிழ்ல ஒருபடித்தான கலவை அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சர்ஸ்னா நமக்கு தெரியும், கலவைகள் அப்படின்னா இரண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட பொருட்களின் கலவைகள், அது எந்த விகிதத்தில் வேணாலும் கலந்திருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட கலவைகளை நம்ம என்ன சொல்றோம், கலவைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த கலவைகளை இரண்டு டைப்பா பிரிச்சிருக்காங்க. ஓகே, கலவைகளை இரண்டு டைப்பா பிரிச்சிருக்காங்க. அது என்னதுன்னா ஒருபடித்தான கலவை, இன்னொன்று பலபடித்தான கலவை. இந்த ஒருபடித்தான கலவை அப்படின்னா தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இது வந்து பலபடித்தான கலவை அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, பலபடித்தான கலவைனா ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை. ஓகே, இந்த ஒருபடித்தான கலவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் நான் சர்க்கரை போட்டு கலக்கிறேன், சர்க்கரை அண்டு சீனி. ஓகே, சர்க்கரையும் சுகர் அண்டு வாட்டரை மிக்ஸ் பண்ணேன்னா, மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், சர்க்கரை தனியாக தண்ணி தனியாக நமக்கு தெரியாது. ரெண்டுமே ஒரே மிக்சடாக ஒரே சீரான விகிதத்தில் பரவி நமக்கு ஒரு சொல்யூஷன் தான் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரிப்பட்ட கலவைகளை தான் ஒருபடித்தான கலவைகள், ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பலபடித்தான கலவைகளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. அதே கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் மணல் துகள்களை போடுங்க, மணல் போடுங்க, இல்லை மரத்துகள்களை போடுங்க. நம்ம ரொம்ப நல்லா கலக்குனாலும் என்ன ஆகும், அடியில கொஞ்சம் அதோட இது படிஞ்சிருக்கும். அதை பார்க்கும் போதே அந்த மணல் தனியா தண்ணி தனியா நமக்கு டிஃப்ரெண்டா தெரியும். அப்படி இருக்கிற கலவைகளை பலபடித்தான கலவைகள், ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளவுதான் ஒருபடித்தான பலபடித்தான. இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வாங்க. A homogeneous mixture of two or more metal, ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மெட்டல்ஸ் அப்படின்னா என்னது, உலோகங்கள். உலோகங்களோட ஒருபடித்தான கலவை எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, அப்போ இரண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் இதே மாதிரி கலந்துறதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா உலோக கலவைகள், அலாய். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, அலாய். ஓகே, அலாய் அது வந்து உலோக கலவைகள். இதே கொஸ்டினை கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம், அலாய்ஸ் எதனுடைய எடுத்துக்காட்டு, அதாவது உலோக கலவைகள் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படி கேட்கலாம். ஓகே, அதுக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு, ஒருபடித்தான கலவையா பலபடித்தான கலவையா அப்படின்னு கேட்கலாம். அது என்னது, ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஒருபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து ட்விஸ்டடா நமக்கு அடுத்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஸோ பாருங்க, இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒருபடித்தான கலவை அலாய், உலோக கலவைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது உலோக கலவைகளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பிராஸ் சொல்லலாம், பிராஸ், பித்தளை, பிரான்ஸ் அப்படின்னா என்னது, வெண்கலம். இது எல்லாமே உலோக கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு. சரி, இந்த பிராஸ் அப்படின்னா காப்பரும் சின்னும் சேர்ந்தது, பிரான்ஸ்னா காப்பரும் டின்னும் சேர்ந்தது. ஓகே, இதே மாதிரி நிறைய உலோக கலவைகள் இருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். சரியா, காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அது வந்து இரண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் ரீதியாக சேர்ந்ததான் இந்த காம்பவுண்ட். ஓகே, பாருங்க, இரண்டுல ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுக்கிறேன், ஆக்சிஜன் எடுக்கிறேன். இது ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் இன்னொரு தனிமம். ஓகே, எலிமெண்ட் நமக்கு தெரியும், எலிமெண்ட் அப்படின்னா என்ன தெரியும், ஹைட்ரஜன் ஒரு தனிமம், ஆக்சிஜன் இன்னொரு தனிமம். இந்த ரெண்டு தனிமங்களும் ஒரு வேதியியல் பிணைப்பு மூலமா பிணைஞ்சு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரியாக்ஷன் பண்ணும்போது வாட்டர் கிடைக்குது, இல்ல H2O கிடைக்குது. இந்த H2O எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட், சேர்மம். ஓகேவா, இது ஒரு தூய சப்ஸ்டன்ஸ், தூய பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. தூய பொருட்கள் ஒரு டைப் தான் இந்த சேர்மங்கள். அப்ப சேர்மங்கள் அப்படின்னா என்னன்னா,
இரண்டு தனிமங்கள் ஒன்று சேர்ந்து இருப்பது சேர்மங்கள், அது அலாய்ஸ். நம்மளோட கொஸ்டின் பாருங்க, இரண்டு உலோகங்கள் சேர்ந்து அது உலோக கலவைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாலிமர். பாலிமர் அப்படின்னா நமக்கு தெரியும், பாலிமர் அப்படின்னா என்னது? A large molecule formed by linking together many smaller molecules. நிறைய சின்ன 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 மாலிகுல் ஒன்னா சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான சங்கிலி போல ஒரு அமைப்பை ஏற்படுத்துற அந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? பாலிமர் அப்படின்னு சொல்றோம். சரியா? பாலி அப்படின்னாலே என்னது? சிறிய. மர் அப்படின்னா பாலி அப்படின்னா அதிகம், நிறைய. மர் அப்படின்னா என்னதுன்னா அலகு. அப்ப நிறைய சின்ன சின்ன அலகுகள் ஒன்னா சேர்ந்ததுதான் பாலிமர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல சேர்மங்களும் கிடையாது, பாலிமரும் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபைபர் பாருங்க. ஃபைபர் அப்படின்னா என்னது? இழைகள். சரியா? நம்ம படிச்சிருப்போம். ஃபைபர்னா ஒரு நூல் போன்ற ஒரு இழை தான். சரியா? த்ரெட் மாதிரி இருக்கும், நம்ம நூல் சொல்றோம்ல, அதான் என்னது? ஃபைபர். நம்ம காட்டன் ஃபைபர், பட்டு நூல், ராயன், தென் ஊல், நம்ம செம்மறியாட்டில் எடுக்கிற அந்த ஊல் இருக்குல்ல, கம்பளி, அதெல்லாமே ஃபைபருக்கு எக்ஸாம்பிள். ஸோ கொஸ்டின் பாருங்க, இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட உலோகங்களின் ஒரு படித்தான கலவையை நம்ம அலாய், உலோக கலவைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, எங்க இன்ஸ்டிடியூட்ல இந்த ஆர்மி அக்னிபாத்துக்கான கிளாஸஸ் அண்ட் ஆர்மி நர்சிங் அசிஸ்டன்ட்டுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டு கோர்சஸுக்கான புக்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லா புக்ஸுமே அவைலபிளா இருக்கு. யாருக்காச்சும் நம்மளோட புக் தேவைப்படுறதுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. 9384417810. இதுதான் நம்மளோட இன்ஸ்டிடியூட்டோட நம்பர், அஃபிஷியல் நம்பர். யாருக்காவது புக் வேணும், பிளஸ் எங்களோட இன்ஸ்டிடியூட்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. யாருக்காவது அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற வாய்ப்பு வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க. ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ். நீரின் கொதிநிலை, நீரோட கொதிநிலை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி, மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா நீரின் உருகுநிலை, நீரோட உருகுநிலை என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உருகுநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல இருக்கிற, ஆக்சுவலா நீர் திரவ நிலையில் இருக்கிற ஒரு நீர், திரவ நிலையில் இருக்கிற ஒரு பொருள், திட நிலையில் இருக்கிற ஒரு பொருள் திரவ நிலையா மாற்றம் அடைகிற ஒரு ப்ராசஸ் தான் என்னது? மெல்டிங். மெல்டிங். அந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ், இந்த ஐஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நீரா கன்வெர்ட் ஆகுது. ஓகே, வாட்டரா கன்வெர்ட் ஆகுது. அப்ப அது என்ன ஸ்டேஜ்ல வாட்டரா கன்வெர்ட் ஆகுது, எந்த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ். இதுவே கொஸ்டின் பாருங்க, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாய்லிங் அப்படின்னா கொதிநிலை. ஓகே, கொதிநிலை அப்படின்றது ஒரு திரவ நிலையில இருக்கிற பொருள் வந்து வாயு நிலையா மாறுறதுக்கு தேவைப்படுற வெப்பம். ஓகே, திரவ நிலையில இருக்கிற ஒரு பொருள், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பொருள் வாயு நிலை, அதாவது கேசியஸ் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர் தான் என்னது? மெல்டிங் பாயிண்ட். அதே மாதிரி திட நிலையில இருக்கிற பொருள் திரவ நிலையா மாறுறதுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர் உருகுநிலை, மெல்டிங் பாயிண்ட். ஓகே, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா திரவ நிலையில இருக்கிற பொருள் வாயு நிலையா மாறுறது. ஸோ இப்போ மெல்டிங் பாயிண்ட்னா 0 டிகிரி செல்சியஸ், உருகுநிலைனா 0 டிகிரி செல்சியஸ். அப்போ பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன டிகிரி செல்சியஸ்? 100 டிகிரி செல்சியஸ். தண்ணியோட, அதாவது வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை, பாய்லிங் பாயிண்ட்னா கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். மெல்டிங் பாயிண்ட், உருகுநிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, இது செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க, நம்ம செல்சியஸாவே எழுதிட்டோம். சப்போஸ் இதை கெல்வின்ல கேட்டாங்க, கெல்வின்ல நம்ம எப்படி எழுதுறது? இந்த 0 டிகிரி செல்சியஸ் எத்தனை கெல்வினுக்கு ஈக்குவல்? 273. ஓகே, கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ 273.16 கெல்வின். இது எப்படியும் கொடுத்துருக்கலாம், 273.2ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 16 ரவுண்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டா 2 கெல்வின் அப்படின்னு கொடுப்பாங்க.
சில ஆப்ஷன்ல only 273 கெல்வின் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, அப்போ வாட்டரோட மெல்டிங் பாயிண்டோட கெல்வின் வேல்யூ என்னது அப்படின்னா 273 கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட் இது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் இன் கெல்வின். சரி, இப்போ 100 டிகிரி செல்சியஸ் சொல்ல, டிகிரி செல்சியஸ்ல 100 டிகிரி அப்படின்னு சொன்னேன். இது வந்து கெல்வின்ல கேட்டாங்கன்னா 373 கெல்வின். ஓகே, 0 டிகிரி செல்சியஸ்னா 273. அப்போ 100னா அந்த 273 கூட ஒரு 100 ஆட் பண்ணா நமக்கு 373 கெல்வின் கிடைக்கும். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is example for chemical change of substance? பின்வருவனவற்றில் எது பொருளின் வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு? ஓகே, இதுல கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் வேதியியல் மாற்றம் அப்படிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா a transformation where substance is altered into new one with different properties. Okay, ஆல்ரெடி இருந்த ஒரு பொருள், சரி, ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்கு, ஏன்ற ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டு கம்ப்ளீட்டா இதோட பண்புகள், கேரக்டர், அதோட எல்லாமே சேஞ்ச் ஆகி இன்னொரு பின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் மாறுது. ஓகே, இந்த மாதிரிப்பட்ட சேஞ்சஸ் என்ன சொல்றாங்க? வேதியியல் மாற்றம். ஓகே, substance is altered into new with different properties. ஓகே, திரும்ப டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும்போது அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பேப்பர், சரியா, பேப்பரை பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருக்குது. அந்த பேப்பரை நான் எரிக்கிறேன், சரி, எரிக்கும் போது அது என்னவா மாறுது? ஆஷாக மாறுது, அப்படி சாம்பலாக மாறும். பேப்பரை எரிச்சா என்ன கிடைக்கும்? நமக்கு ஆஷ் கிடைக்கும்ல. இந்த ஆஷ் எப்படி இருக்கும்? அதோட கலர் டிஃப்ரெண்ட். இந்த பேப்பரோட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ஆஷுக்கு இருக்குமா? இருக்காது. சரி, அந்த சாம்பலுக்கு இந்த எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் இருக்காது. நெக்ஸ்ட், இந்த பேப்பரை நம்ம எரிச்சா ஆஷ் கிடைக்குது இல்லை, இந்த ஆஷ்ல இருந்து திரும்ப நீங்க ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணி பேப்பர் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த வேதியியல் மாற்றம் ஒரு இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ், அதாவது மீள முடியாத வினை. மீள முடியாத வினை, மீள முடியாத வினை, irreversible changes. ஸோ வேதியியல் மாற்றம்னாலே முதல்ல நம்ம மைண்ட்ல இருக்கிறது அதோட ஒரிஜினல் ப்ராடக்ட் திரும்ப நமக்கு கிடைக்காது. இது மீள முடியாத வினை, அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகும். இப்போ இதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஆப்ஷனை செக் பண்ணலாம் வாங்க. ரஸ்டிங் ஆஃப் அயன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு வந்து துருப்பிடித்தல் எப்படி மாறும்? இரும்புனா என்னது? Fe, சரியா, அயனோட சிம்பிள் Fe. இந்த இரும்பு எப்படி மாறும் துருப்பிடிக்கும் போது? காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி Fe2O3XH2O மாறும். இதுதான் துருவோட வேதி வாய்ப்பாடு. ஓகே, இப்போ Fe இருக்கிறது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்கும் நமக்கு? ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும். இது கூட கிடைக்கும் ஃபெரிக் ஆக்சைடு கிடைக்கும். ஸோ இந்த அயன் கம்ப்ளீட்டா ஃபெரிக் ஆக்சைடா மாறுது. ஓகே, இந்த ஃபெரிக் ஆக்சைடுல இருந்து திரும்ப நம்மளுக்கு அந்த அயனை துருப்பிடிச்ச இரும்புல இருந்து திரும்ப அதே ப்ராடக்ட்டை நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. இது ஒரு வேதியியல் மாற்றம். நெக்ஸ்ட், ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பழங்கள் பழுத்தல். யோசிங்க, பழங்கள் பழுத்துருச்சு. ஒரு மாம்பழம் இருக்கு, அந்த மாம்பழம் ரொம்ப ஃபர்ஸ்ட் பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் அப்படியே ரெட் கலர்ல, ஆரஞ்சு கலர்ல பழுத்துருக்கு. திரும்ப இந்த பழுத்த பழத்துல இருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்க, பச்சை மாம்பழம், மாங்காய் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இதுவும் இதுதான் கெமிக்கல் சேஞ்சஸுக்கு எடுத்துக்காட்டு தான், வேதியியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. தென் எக் இன்டு ஆம்லேட், முட்டை ஆம்லேட்டாக மாறுதல். ஒரு முட்டை இருக்கு, நம்ம அதை ஆம்லேட்டா போட்டுட்டோம், திரும்ப அந்த ஆம்லேட்ல இருந்து நம்ம முட்டையை ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணி செயல்முறை மூலமா கொண்டு வர முடியுமா? முடியாது. ஸோ இதுவும் கெமிக்கல் சேஞ்சஸ், முட்டையில இருந்து அதோட கேரக்டர் ஃபுல்லாவே ஆம்லேட்டா மாறுது. ஸோ இது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் தி எபோவ், அனைத்து இதுல கொடுத்துருக்க எல்லாமே வேதியியல் மாற்றம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். The process of rusting of iron is called, இரும்பு துருப்பிடிக்கும் செயல்முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இப்ப இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட செயல்முறை என்ன, துருப்பிடிக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ப ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்கலாம். ரிடக்ஷன், ரிடக்ஷன் ஒடுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் ஆஃப் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனை ஆட் பண்றது.
ஒடுக்கம் அப்படின்னா என்னது? ஆடிங் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை சேர்க்கிறது. ஒரு வினை நடக்கும் போது ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்தாலோ இல்லைன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாலும், ஓகே, அந்த வினையில ஆக்சிஜன் ரிமூவ் ஆனாலோ அதுல என்ன வினை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்னா ஒடுக்கம் நடந்திருக்கு, ரிடக்ஷன். திரும்ப பாருங்க, ஒரு வினை நடக்கும் போது ஹைட்ரஜன் அதுல ஆட் ஆனாலோ இல்ல ரிமூவ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவ் ஆனாலோ அந்த ப்ராசஸ் என்ன சொல்றோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் கால்வனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்வனைசேஷன் அப்படின்னா ஒரு சிங்க அயன் இல்லைன்னா ஸ்டீல் கூட சிங்குன்ற ஒரு சிங்குன்னா துத்தநாகம், துத்தநாக தனிமத்தை அயன் இல்லைன்னா ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த ஸ்டீல் இல்லைன்னா அயன் இரும்பு, ஸ்டீல் இல்லைன்னா எஃகு இல்லைன்னா இரும்பு பொருட்கள் மீது இந்த சிங்குன்னு சொல்ற ஒரு தனிமத்தை மேல பூசுற ஒரு ப்ராசஸ் தான் என்னது? கால்வனைசேஷன். ஸோ நம்ம இங்க துருப்பிடிக்கும் செயல்முறை ஒடுக்கம் கிடையாது. கால்வனைசேஷன்னா என்னது? The process of applying a protective zinc coating to iron or steel, சரியா, to prevent rusting. ரஸ்டிங்னா என்னது? துருப்பிடிக்கிறத பாதுகாக்கிறது, துருப்பிடிக்காம பாதுகாக்கிறதுக்கு அயன் இல்லைன்னா ஸ்டீல் மேல ஒரு படலம் பூசுவாங்க. அந்த துத்தநாகத்தை வச்சு, சரியா, சிங்க வச்சு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கால்வனைசேஷன். பட் இரும்பு துருப்பிடிக்கிற செயல்முறை வந்து கால்வனைசேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் என்னது? உறிஞ்சுதல். சரியா, உறிஞ்சுதல் அப்படின்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீழே ஒரு தண்ணி சிந்திச்சிருந்தா நம்ம அதுல என்ன பண்ணல, ஒரு காட்டன் பேப்பர்லாம் கொண்டு போட்டோம்னா அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கும்ல, அதுதான் அப்சார்ப்ஷன். எந்த ஒரு பொருள் வந்து உதாரணமா திடப்பொருளோ இல்லை திரவமோ அதன் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள திடப்பொருள் திரவ பொருளுக்கு எல்லாருக்குமே என்ன இருக்கும்? சின்ன சின்ன துகள்களுக்கு இடையே இடைவெளி இருக்கும், சரியா. இந்த இடைவெளிக்குள்ளாடி இன்னொரு பொருள் அதை உறிஞ்சி எடுக்கிற ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? உறிஞ்சுதல். ஓகே, அதோட மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள சிறிய துளைகள் அல்லது இடைவெளிகள் வழியாக மற்றொரு பொருளை எடுக்கிறது, இதுக்கு பேர் தான் அப்சார்ப்ஷன். ஓகே, அப்போ இரும்பு துருப்பிடிக்கிற செயல்முறை ஒரு அப்சார்ப்ஷன் கிடையாது. நம்மளோட லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கரக்ஷன். கரக்ஷன் என்னது? அரிப்பு, அரித்தல். ஓகே, அப்போ அரித்தல் அப்படின்னா என்னன்னா ஒரு உலோகம், ஓகே, ஒரு உலோகம் உலோக ஆக்சைடாகவோ வேற ஏதாவது மாறுறது, அது செதஞ்சு போறதுக்கு பேர் தான் என்னது? கரக்ஷன், அரிப்பு. அப்போ உலோக ஆக்சைடாக மாறும் நிகழ்வு தான் என்னது? அரித்தல். அப்ப இப்ப பாருங்க, இரும்பு துருப்பிடிச்சா நான் என்ன சொல்றேன்? இரும்பு எப்படி மாறுது? ஃபெரிக் ஆக்சைடா மாறுது. ஸோ உலோகம் உலோக ஆக்சைடா தானே மாறுது, இரும்பு ஒரு உலோகம். ஸோ எது கரெக்ட் ஆப்ஷன்? கரோஷன், அரிப்பு வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is a solid material? இது எது சாலிட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனத்துல எது திடப்பொருள்? ஈஸியாவே நம்ம படுத்துக்கலாம். நீர் அப்படின்னா என்னது? நீர்னா ஒரு திரவம். நீர் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பொருள் இல்ல. இந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு என்ன கிடையாது? ஒரு குறிப்பிட்ட நிறை மட்டும்தான் இருக்கும், குறிப்பிட்ட வடிவம் கிடையாது இந்த நீருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இரும்பு. இரும்பு ஒரு திடப்பொருள். பார்த்தாலே தெரியும் திடப்பொருளுக்கு என்ன இருக்கும்? குறிப்பிட்ட வடிவம் மற்றும் weight. solid material has occupy space and என்ன இருக்கும்? அதுக்கு weight, mass இருக்கும், அதுக்கு shape இருக்கும். சரி, அதுதான் என்ன சொல்றாங்க? திடப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கஹால். ஆல்கஹாலும் என்னதுதான்? திரவ பொருள். ஆக்சிஜன் அப்படின்னா என்னது? வாயு. ஆக்சிஜன் வாயு. அப்ப கொடுத்துருக்கல எது திடப்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன், இரும்பு. ஓகே, நெக்ஸ்ட், which of the following is a chemical change? பின்வருவனற்றில் எது பொருளின் வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. வீட்டுல வேதியியல் மாற்றம் அப்படின்னா என்னதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வேதியியல் மாற்றம்னா என்னது? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அதோட கேரக்டர்ல இருந்து இன்னொன்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? பால். சரியா, பாலை வந்து நம்ம நொதிக்கும் போது எப்படி மாறும்? தயிரா மாறும்ல. அப்ப பால் வந்து கம்ப்ளீட்டா நொதிச்சு பாலோட கேரக்டர் வேற, டேஸ்ட் வேற, தயிரோட டேஸ்ட் வேற. அப்ப கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அது ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட், ஹீட்டிங் ஆஃப் அயன் டு ரெட் ஹாட். அயனை
ரெட் கலர் ஹாட் ரெட் கலர்ல மாத்துறது, இரும்பை சிவப்பு நிறமாக சூடாக்குதல், இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேதியியல் மாற்றமா? வேதியியல் மாற்றமா பார்க்கலாம். பாருங்க, இரும்பு வந்து சிவப்பு நிறமா எப்ப மாறும்? அதிகமா அதை ஹீட் பண்ணும்போது சிவப்பு நிறமா மாறும். சப்போஸ் இந்த ஹீட்டிங்கை நம்ம ஹீட் பண்றதை நிறுத்திட்டு அதை கூலான ஒரு பிளேஸ்ல இல்ல தண்ணியில அதை போட்டா என்ன ஆகும்? திரும்பவும் அந்த அயன் வந்து ரெட் கலர்ல இருந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ அது எதுக்கு எக்ஸாம்பிள்? அது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் கிடையாது. கிடைச்ச பொருள் திரும்பவும் கிடைச்சுனா பாருங்க, கெமிக்கல் சேஞ்சஸ்னா என்னன்னு பார்த்தோம். இயற்பியல் மாற்றம், அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோட நிலை மட்டும்தான் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பனிக்கட்டியா இருக்கு, இந்த பனிக்கட்டியை நான் உருக வைக்கும் போது என்ன மாறும்? தண்ணியா மாறும்ல. திரும்பவும் இந்த தண்ணியை நான் ஃப்ரீசர்ல கொண்டு வச்சேன்னா என்ன கிடைக்கும்? எனக்கு பனிக்கட்டி கிடைக்கும். அப்போ ஒரு பொருளா மாறி ஒரு நிலையை மட்டும் மாத்திட்டு திரும்ப அதை ரிவர்ஸ்ல பண்ணி முட்டா மீளக்கூடிய மாற்றமா இருந்தா அதை என்ன சொல்லலாம்? இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இயற்பியல் மாற்றம். இங்க பாருங்க, அப்போ இரும்பை சிவப்பு நிறமாக சூடாக்குதல் எதுக்கு எடுத்துக்காட்டு? இது ஒரு இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா இது திரும்பவும் அதே பழைய நிலைமைக்கு நம்மளால கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, மேக்னடைசேஷன் ஆஃப் அயன் பீசஸ், இரும்பு துண்டுகளை காந்தமாக்குதல், இரும்பு துண்டுகளை காந்தமாக்குறது. அப்ப காந்த தன்மையை நீக்கணும்னா அந்த காந்தத்தை நம்ம கொஞ்சமா விலக்குனா போதும், சரியா? அந்த இரும்பு துண்டை காந்தத்துல இருந்து விலக்கி வச்சா இரும்பு துண்டோட்டுல இருக்கிற அந்த காந்த பண்பு வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கே போகும். ஸோ இதுவும் என்னதான்? ஒரு இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட், ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடித்தல். இப்பதான் சொன்னேன், இரும்பு துருப்பிடித்தல் ஒரு வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு. ஏன்னா ஒரு தடவை இந்த இரும்பு வந்து துருப்பிடித்து ஃபெரிக் ஆக்சைடா மாறுச்சுன்னா திரும்பவும் அந்த ஃபெரிக் ஆக்சைடு நம்மளால இரும்ப திரும்ப தனியா கொண்டு வர முடியாது. இது ஒரு வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? இதுல கொடுத்துருக்கல எடுத்துக்காட்டு வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன், ஆல் தி அபோவ் கிடையாது. ஸோ இவ்வளவுதான் மேட்டர்ஸ் லெசன்ல. அதாவது நம்ம புக்கு படி எங்களோட புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டரா இருக்கிறது இந்த பருப்பொருட்கள். பருப்பொருள் இருக்கிற பருப்பொருட்கள் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். ஓகே, ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கான புக்ஸ் அண்ட் ஆர்மி நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான புக்ஸ் எங்கள்கிட்ட ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. யாருக்காவது இந்த புக் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. 9384417810. எங்கள்கிட்ட ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட ரொம்ப சூப்பராக கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்காவது இந்த ஆஃபர், இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பு வேணும்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.